சற்று முன் திமுகவில் இணைந்த அதிமுகவின் முக்கிய புள்ளி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனை ஏன் சந்தித்தேன் என்பது குறித்து தொல் திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார். அதாவது திருச்சியில் ஓட்டல் ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுடன் சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைதான் என்னால் சொல்ல முடியும் என்று பதில் அளித்திருந்தார். இதற்கு திருமாவளவன் பதில் அளித்துள்ளார். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் விசிகாவை தங்கள் அணிக்கு இழுக்க அதிமுக மற்றும் தவேகா கட்சிகள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டன. எனினும் இதில் தற்போது வரை எந்த பலனும் கிட்டியதாக தெரியவில்லை. எனினும் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை இந்த முறை கேட்போம் என்று விசிகா தலைவர் திருமாவளவன் பேசி வருகிறார். இதற்கிடையேதான் நிகழ்ச்சி ஒன்றில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருமாவளவனும் சந்தித்து பேசினர். திருச்சியில் ஒரே விடுதியில் தங்கியதால் அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார். அப்போது அவரின் இலக்கிய பணிகள் குறித்து பேசியதாக திருமாவளவன் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் வைகை செல்வன் இன்று வெளியிட்ட கருத்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு திருமாவளவன் அளித்த பேட்டியில், திமுக கூட்டணியில் பாமக இடம் பெற்றால் விசிக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும். நாங்கள் தனியாக நிற்போம். எங்கள் கொள்கைக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம் என்று கூறியிருந்தார். இத்தகைய சூழலில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரை சந்திப்பு குறித்து வைகை செல்வம் வெளியிட்ட கருத்து பல்வேறு வியூகங்களுக்கு வித்திட்ட நிலையில் மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த திருமாவளவன் இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். திருமாவளவன் கூறியதாவது, நட்பின் அடிப்படையில்தான் அதிமுகவின் வைகை செல்வனை சந்தித்தேன். நிகழ்ச்சி ஒன்றில் அறிமுகம் கிடைத்தது. வைகை செல்வனுடன் பேசினேன், அவ்வளவுதான். வைகை செல்வனுடன் அரசியல் குறித்து பேசவில்லை என்றார். மேலும் திருமாவளவன் கூறுகையில், தமிழகத்தில் மதவாத அரசியலுக்கு எப்போதும் இடம் இல்லை என்பதுதான் வரலாறு. மதத்தின் பெயரால் பிரச்சனையை கிளப்ப சங் பரிவார் அமைப்புகள் முயற்சி செய்கின்றனர். திருப்பரங்குன்றத்தில் இந்து முஸ்லிம் இடையே எந்த முரண்பாடும் இல்லை என்றார். இந்த நிலையில்தான் இவர் எடப்பாடியிடம் அனுமதி வாங்காமலே திருமாவளவனை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதால் கோபம் அடைந்த எடப்பாடி வைகை செல்வனை அதிமுகவில் இருந்து நீக்க ஆலோசனை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வைகை செல்வமோ இனி அதிமுகவை வேண்டாம் என்று முடிவு எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் திமுகவில் இணையலாம். இதற்காக ஸ்டாலினிடம் ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. ஸ்டாலினும் இவருக்கு முக்கிய பதவி தருவதாக உத்தரவாதம் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.